ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிற வ்ளாக் தான். ஸோ காலையிலே பயங்கர லேசி. நான் எந்திரிச்சு பால் மட்டும் காய்ச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் நான் டீ போட்டு குடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல. என்னென்னா சமைக்கவே எனக்கு தோணலை. அதனால என்ன சொல்லிட்டேன்னா, என்னோடய குழந்தைங்க 2 பேருமே அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டை அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு தம்பியை போய் அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் சமைக்கவே இல்லை. பயங்கர சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குது. என்னென்னா பாத்திரம் விளக்கணும். நேற்று பாத்திரம் கூட விளக்காம தான் பேங்க்குக்கு போகணும். ஸோ அந்த ஒர்க் இருக்குது. அப்புறம் துணி துவைக்கணும். அப்புறம் மாவு அரைச்சி வைக்கணும். மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு 2 நாளாக. சரி எப்படியாவது நம்ம மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதை எல்லாத்தையுமே ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் அம்மாவோடதை காட்டணும். உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. ஏன்னா நடக்கணும்ல, இருக்கிற வரைக்கும் நம்ம நடக்கணும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம நடக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம். காலில் ப்ராப்ளம்ன்றப்ப எனக்கு நிஜமாவே பயமாக இருக்குது. இது என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்பாவும் இல்லையா, ஸோ நான் மட்டும்தான் அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி, இன்னொருத்தர் இருந்தும் இல்லாத மாதிரி. அதனால் அம்மாவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நான் நாளைக்கு ஒரு விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். எதுவுமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த கிச்சனை க்ளீனாக பார்க்கவே அவ்வளோ அழகு, சொல்லவே முடியாது. ஸோ நானும் கிளம்பி பஸ்ஸில் தான் போனேன். இது ஃப்ரீ பஸ் கரெக்டாக வந்துச்சு. சரின்னு சொல்லி பஸ்ஸில் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் போகிற வழியிலே ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாவோட நேம் கொடுத்துட்டு தான் போனேன். ஓகே, தேங்க்யூ.